Water pumped from the water tank pours over the honeycomb cooling pad. As warm air passes through the wet honeycomb pad, it absorbs the heat, naturally cooling and humidifying the air. A powerful fan then propels the cool air into the room. This continuous cycle of fresh air circulation. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்க்குறது ஒரு ஏர் கூலர் ஃபங்க்ஷனிங் வீடியோ. இது ஒரு ஸ்க்ராப் ஆக போகுது, இந்த ஏர் கூலரு. ஓகேங்களா? ஸோ இந்த ஏர் கூலர் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வீடியோ தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மேலே உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஆஸ் யூஷுவல் ஆன் ஆஃப், ஸ்விங்கு, ஏர் ஸ்பீடு, டைமரு. இதுக்கப்புறமா நமக்கு கூலிங் வேணும்னா இங்கே இந்த ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே ஐஸ் போட்டுக்கலாம். ஸோ இது வாட்டர் லெவல் இண்டிகேட்டரு, எவ்வளோ தூரம் மினிமம் வாட்டர் மேக்ஸிமம் வாட்டர் இருக்கணும்னு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூஷுவல் பவர் பிளக் இருக்குது. இந்த பவர் உள்ளே போய் ஒரு பிரிண்டர் சர்க்கியூட் போர்டில் போய் நிறைய ரிலேஸ் இருக்கும். அதை ஆப்ரேட் பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு தெரியும் எது எங்கே ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்க இல்லையா, லெஃப்ட் ரைட் திரும்புது இல்லை, இது ஹாரிசாண்டல் லூவர்ஸு. இதுக்கு காமனாக ஒரு சின்ன மோட்டரில் ரொட்டேட் ஆகும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி லெஃப்ட் ரைட் திரும்ப காற்று இப்படின்னு போயிட்டு வரும். இது வெர்டிக்கல் லூவர்ஸு. இது உங்களுக்கு காற்று மேலே வரணும்னா மேலே, கீழே வேணும்னா கீழே மாற்றி வச்சுக்கலாம். அது மேனுவல் தான். ஸோ இது பார்த்தீங்களா, இங்கே ஒரு மோட்டர் இருக்குது. இந்த மோட்டர் 3 ஒயர் இருக்கும், 3 ஸ்பீட்ஸுக்கு. இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இம்பலர் சுற்றும். இதுதான் ப்ளோயர் மோட்டர். இம்பலர் எப்படி காட்டிருப்பாங்க, ரொட்டேட் ஆகுது இல்லையா, இதுதான் இம்பலர். ஸோ இந்த இம்பலர் பார்த்தீங்கன்னா இது ரொட்டேட் ஆகும்போது காற்று உள் வாங்கி ஃப்ரண்ட்ல தள்ளும். ஸோ இதோட ஃபங்க்ஷனிங் சென்ட்ரிஃபியூகல் மெத்தட்ல காற்றை தள்ளும். ஸோ இது பேர் இம்பலர், இதோட பேர் கேசிங். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஐஸ் போட்டோம் சொன்னேன் இல்லையா. ஸோ இது உள்ளே ஐஸ் போடும் பொழுது இந்த டேங்க்ல விழுங்க. இந்த டேங்க்ல வாட்டர் ஊற்றுவோம். ஸோ வாட்டர் லெவல் தகுந்த மாதிரி இந்த ஃப்ளோட் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளோட் ஏறும் இறங்கும். ஸோ வாட்டர் மேக்ஸிமம் லிமிட் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஃப்ளோட் அப்படியே கீழே போச்சுன்னா அப்படியே மினிமம் லெவல் போயிடும். ஸோ வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பம்பு. இது சப்மர்சிபிள் பம்பு. ஏன் சப்மர்சிபிள் பம்புனா, இங்க பாருங்க, இதுல சப்ளை வயர் இருக்கு இல்லையா, இந்த சப்ளை வயர் இதுக்குள்ள போயிடும். ஸோ வாட்டர் கீழே இருக்கும், ஒயர் உள்ளேயும் கரண்ட் போகும். இது சுவிட்ச் ஆன் ஆன உடனே இந்த மோட்டர் பம்ப் ஆகும். இந்த பைப் வழியா உங்களுக்கு வாட்டர் மேலே வரும். வாட்டர் அப்படியே மேலே இந்த டேங்க் வழியா வரும். இந்த டேங்க்ல இங்க ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஹோல் வழியா உங்களுக்கு வாட்டர் வெளியே வரும். வெளியே இந்த குட்டி குட்டி ஓட்ட வழியா உங்களுக்கு வாட்டர் கீழே இறங்கும். ஸோ இங்க தெரியுதுங்களா உங்களுக்கு சின்ன சின்ன பைப்ஸ், இந்த குட்டி குட்டி வாட்டர் வழியா கீழே இறங்கும். அந்த வாட்டர் கீழே இறங்கும் பொழுது என்ன ஆகும்னா, இங்க இதுதான் ஹனிகோம் மெஷ். வாட்டர் இங்க இறங்கும் பொழுது இந்த ஹனிகோம் மெஷ்ல வரும். பாத்தீங்கன்னா தேன் குடுமா இருக்கு இல்லையா, இது பேரு ஹனிகோம் மெஷ். இது சும்மா ஒரு அட்டை மாதிரி தாங்க மெட்டீரியல், அந்த தண்ணி பட்ட ஒன்னாவாது. இந்த ஹனிகோம் மெஷ் இங்க நிற்குங்க. ஸோ இமேஜின் இந்த ஹனிகோம் மெஷ் இங்க இருக்கும். இந்த ஹனிகோம் மெஷ் வழியா இந்த வாட்டர் இங்க விடும். ஸோ அப்படியே சோக் ஆகும். ஸோ இதுதான் மெயின் நமக்கு ஏர் போற இன்லெட்டு. இதுதான் ஏர் உள்ள போகுது. ஸோ இந்த ப்ளோயர் ஒர்க் ஆகும்போது இந்த ஹனிகோம் மெஷ் வழியா ஏர் உள்ள போய் இது வழியா சக் ஆயிட்டு, இது வழியா சக் ஆயிட்டு ஃப்ரண்ட் வழியா புஷ் ஆகும். ஸோ என்ன விஷயம்னா, ஸோ நமக்கு என்ன பிசிக்ஸ் நாங்கள் கூலிங்க்கு ஸோ நமக்கு இது இருக்கு இல்லையா, இமேஜின் பண்ணிக்கோங்க, இது வாட்டர் இருக்கும்போது வாட்டர் இதுல சக் ஆகும்போது வாட்டர் என்ன ஆகும்னா எவாபரேட்டிவ் ஆகும். காற்று படும்போது எவாபரேட் ஆகும்போது என்ன ஆகும்னா, இங்க இருக்கிற டெம்பரேச்சரும் ஏர்ல இருக்க டெம்பரேச்சரும் ரெடியூஸ் ஆகும் எவாபரேஷன் அப்போ. ஸோ அந்த எவாபரேட் ஆகும்போது என்ன ஆகும்னா, நமக்கு கொஞ்சம் லோயர் டெம்பரேச்சர்ல ஏர் கிடைக்கும். அந்த ஏர் ஃப்ரண்ட்ல வரும்போது நமக்கு கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும். இது கோஸ்டல் ஏரியாஸ், சென்னை அந்த மாதிரி கோஸ்டல் ஏரியாஸ்க்கு எஃபெக்டிவா இருக்காது. ஏன்னா சம்மர் டைம்ல ஏற்கனவே நமக்கு பீச் காத்து அதிகமா எவாபரேட் ஆகி காத்து சேச்சுரேட் ஆயிடும், ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கும்.
ஸோ ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும்போது இங்கே வந்து எவாப்ரேஷன் அந்த அளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ கோஸ்டல் ஏரியாஸில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஏர் கூலர் வந்து பவர்ஃபுல்லாக இருக்காது கூலிங். இதே வந்து நீங்கள் வந்து டெல்லி, ஹைதராபாடு, சிட்டி சென்டர்ல இருக்க மத்திய பிரதேஷ் ஏரியா அந்த மாதிரி நீங்க வந்து சென்டர்ல இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ட்ரையா இருக்கும் போது நல்ல எஃபெக்டிவா இருக்கும். அங்கெல்லாம் வந்து நமக்கு சம்மர்ல இங்க 32 டிகிரிஸ் இருந்துச்சுன்னா அங்க சம்மர்லாம் வந்து 44 டிகிரிஸ் இருக்கும். ஏன்னா அங்க வந்து பீச் இல்ல, எவாபரேஷன் இருக்காது. ஸோ ட்ரை விண்ட் இருக்கும், லேண்ட் ரொம்ப ஹாட்டா இருக்கும். ஸோ அவங்க தண்ணி கிடைச்சிது, நம்ம தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணோம்னா அங்க 44 டிகிரிஸ் இருக்கிற ஹீட்டான ஏர் ஃப்ரண்ட்ல ப்ளோயர்ல வரும் பொழுது நமக்கு வந்து ஒரு 10 டிகிரிஸ் குறைவா 34, 35 இருக்கும். ஸோ ஃபைனல் காம்போனன்ட் வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒன்று இருக்கும். இது வந்து ஃபில்டரு. இந்த ஃபில்டருக்கு முன்னாடி ஒரு மெஷ் இருக்கும், தெரியுதுங்களா? வலை வலையா இருக்குங்களா மெஷ்ஷு? ஸோ இதுதான் அந்த மெஷ்ஷு. இந்த மெஷ் வந்து ஏர் ஃபில்டருக்காக யூஸ் பண்றதுங்க. டஸ்ட் வந்து உள்ள போகாம இருக்கிறதுக்காக இது. அண்ட் ஃபைனலி நம்ம வாட்டர் வந்து நம்ம இதுக்கு மேலேயும் இங்க ஊத்தலாம், ஃப்ரண்ட் டோர் வழியாவும் ஊத்தலாம். வாட்டர் லோ ஆயிடுச்சுன்னா பம்ப் அடி வாங்கும், அதனால லோ லெவல் அப்புறம் ஆப்ரேட் பண்ணக்கூடாது. அப்புறமா அழுக்கு தண்ணியா ஆயிடும் கொஞ்ச நாள்ல. அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த ட்ரெயினை ஓபன் பண்ணி நம்ம வந்து கழட்டிடணும். ஸோ இதுதாங்க ஒரு ஏர் கூலரோட ஃபங்க்ஷனிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். தேங்க்யூ.